அனைவருக்கும் வணக்கம். ஓம் பூச்சியாய ராகவேந்திராய சத்திய தர்ம ரதாயச பஜத்தாம் கல்ப விருஷாய நமதாம் காமதேனிவே. ஸ்ரீ ராகவேந்திரோடைய பொற்பாதம் தொட்டு வணங்கி குரு வாழ்க குருவே துணை. பக்தி பீஸ்ட் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். பராபவ தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களுடன் 2026 தமிழ் புத்தாண்டுடைய பலாபலனை மேச முதல் மீனம் வரை தொடர்ந்து நம்ம பார்க்க போகிறோம். இதில் இந்த ஆண்டோடைய சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு கிரகமும் கோச்சாரப்படி ஆண்டு பலனாக ஒவ்வொரு ஆண்டு 1.5 ஆண்டு, அதே போல் 2.5 ஆண்டு, இது மாதிரி பெயரக்கூடிய கிரகங்களுடைய வரிசையில் சனி பகவான் முதையே பயிற்சி ஆயிட்டார். அதாவது மீனத்தில் 2.5 ஆண்டுகள் மீனத்தில் தன்னுடைய நட்சத்திரத்தில் உத்திரட்டாதியில் பயணிக்கக்கூடியது ஒரு விசேஷம் அப்படின்னு சொல்லலாம். இந்த பராபவ அப்படிங்கிறது என்னென்னா, ஒரு சிக்கல், அவமானம், சில விஷயத்தில் போராட்டம்னு கூட சொல்லலாம். அப்பேற்பட்ட விஷயங்களை உலகியல் இந்த உலகமே சந்திக்கக்கூடிய 60 ஆண்டுகள் தமிழ் வருடத்தில் இந்த ஆண்டு பல விஷயங்களை நம்ம போராடி தான் ஜெயிக்கணும். அரசியல் ஏன் கேட்குறீங்க, பஞ்சபூதத்திலேயே நீர், நெருப்பு, காற்று எல்லாத்துலேயும் சில சிக்கல்களும் போராட்டங்களும் இருக்குங்க. பூகம்பம் கூட வர வாய்ப்பு உண்டு. போர் முனையிலே நம்ம ஜெயிக்கக்கூடிய அமைப்பெல்லாம் நிறைய விஷயங்கள் உலகியல் லெவலில் பல சிக்கல்களை ஏற்படுத்தக்கூடிய ஆண்டு என்றே சொல்லலாம். அப்போ இந்த கிரகங்கள் அமைப்பில் இந்த சனி பகவான் இருக்கக்கூடிய மீனம் ஜலராசி அப்படிங்கும்போது நல்ல மழை வளம் இருக்குங்க. ராகு கேது காலசர்ப தோஷத்தில் இது ஆரம்பிக்குது இந்த ஆண்டு செவ்வாய்க்கிழமைங்க. எப்படின்னா, அந்த காலசர்ப தோஷம் அப்படிங்கும்போது ராகு கேது அடைவுக்குள்ளார 9 கிரகங்களும் இருக்கக்கூடிய அமைப்பில் 7 கிரகங்கள் மாட்டுது. அதில் 3 கிரகங்கள் சனி பகவான், செவ்வாய், புதன் 3மே முக்கூட்டு கிரகமாக மீனத்திலும், சூரியன் பிரவேசிக்கக்கூடிய உச்சம் பெற்று சித்திரை அப்படின்னாவே அந்த மேஷம்தான், அங்கே தான் பிரவேசிக்கிறார். அதனால தமிழ் புத்தாண்டில் முதல் ஒரு மாதமாக சித்திரை மாதத்தை நம்ம சொல்கிறோம். உச்சம் பெற்று ஆரம்பிக்கக்கூடிய இடமாக இருந்தாலும் மேஷம் அப்படிங்கிறது செவ்வாய், அதனுடைய இடமான சுக்கிரன் இருக்கனால பெண்களுக்கு நல்லாயிருக்கும். பெண்கள் ஒரு தலைமைத்துவமாக வரக்கூடிய அமைப்பு நிறைய உண்டு. பெண்களுக்கு சலுகைகள் நிறைய வரக்கூடிய விசேஷ அமைப்பெல்லாம் இந்த பராபவ ஆண்டில் உண்டு அப்படின்னு சொல்லலாம். குரு பகவான் மிதுனத்தில் பிரவேசிச்சுட்டு இருந்தாலும் ரிஷபம் அவங்களுக்கு 2ஆம் இடமாக இருக்குது. மேஷத்துக்கு ஒவ்வொரு பாவகத்துக்கும் மிதுனம்ங்கிற இடத்துல குரு இருந்து அடுத்தது கடகத்துக்கு உச்சம் பெற்று சிம்மத்துக்கு அதிசார கதியாக வக்ரகதி பெற்று மாறக்கூடிய 3 நிலைப்பாடு குரு பகவானுக்கு உண்டு. சுயசாரமாக புனர்பூசத்தில் தான் இப்போ பிரவேசிக்கிறார். ஸோ ஜனன ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்கோ அதே போல் தான் தமிழ் புத்தாண்டில் அந்த பிறக்கக்கூடிய அந்த நாள் என்னென்ன கிரகங்கள் என்ன அமைப்பில் என்ன நட்சத்திர சாரம் வாங்கியிருக்குங்கிறத ரொம்ப கவனமாக பார்க்கணும். அப்போ நம்மளுடைய ஜாதகத்தில் என்னென்ன பிரச்சனைகள் வரும், என்னென்ன நம்ம ஜெயிக்கலாம், என்னென்ன விஷயத்துங்க நமக்கு நடக்கும், குடும்பம் சார்ந்து, நம்மளுடைய உத்தியோகம் சார்ந்து நமக்கு மாற்றங்கள் ஏற்படாதா, இப்படியே தான் இருக்குமா அப்படிங்கிறது. கேது பகவான் பார்த்திங்கன்னா சிம்மத்திலிருந்து டிசம்பர் 5ஆம் தேதி ராகு கேது பெயர்ச்சியாக ரிவர்ஸில் உங்களுக்கு மாறக்கூடிய அமைப்பு. இதுதான் இந்த ஆண்டு அமைப்பு அப்படிங்கிற தமிழ் வருடத்துடைய அமைப்புங்க. இந்த கிரகத்துடைய அமைப்பில் பல விஷயங்கள் ஏற்றம் இறக்கம் உண்டு. ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் பல விஷயங்கள் போராட்டமாக இருக்கலாம், தடையாக இருக்கலாம், தாமதமாக இருக்கலாம். அதெல்லாம் நம்ம வரிசையாக வீடியோக்குள்ளே போய் பார்க்க போகிறோம். அவங்களுக்கான நல்ல நல்ல பரிகாரங்கள், வாழ்வியல் மற்றும் திருக்கோயில் அமைப்பு, நம்ம என்ன பரிகாரம் எடுத்துக்கிட்டால் இந்த வருடத்தை நம்ம ஜெயிக்கலாம், வெற்றி காணலாம், நல்ல விஷயத்தை நம்ம சுபகாரியங்கள் நடத்தலாம் அப்படிங்கிறத தொடர்ந்து வீடியோவை பாருங்கள். விருச்சிக ராசி நேயர்களுக்கு 8ஆம் இடத்தில் இருந்த ஒரு அஷ்டம இடம் அப்படிங்கக்கூடிய இடத்துல இருந்தக்கூடிய குரு பகவான் 6, 8ஆக இருக்குங்க. எப்பயுமே மிதுனமும் விருச்சிகம் அப்படிங்க 6, 8ஆம் இடமாக இருக்கும். இயற்கையிலேயே கொஞ்சம் தன்னம்பிக்கை, ஒரு குடும்ப சூழ்நிலையை சமாளிக்கக்கூடிய குணம் உங்களுக்கு உண்டு. இந்த விருச்சிகத்துக்கே உறவுகள் மேலே ரொம்ப பாசமாக இருப்பாங்க. அப்படிமோ ஒரு ராசிக்கு நிறைய குணாதிசயங்கள் உண்டுங்க. அப்படி 8ஆம் இடமே உங்களுடைய காலசக்கரத்துக்கு செவ்வாய் தான். மேஷம் செவ்வாய், விருச்சிகமும் செவ்வாய். அதனால் இந்த குரு பகவான் ஜூன்லேருந்து பார்க்குறார்.
அதுவரையும் உங்களுக்கு ஒரு கஷ்டத்தை கொடுத்தாரா, பண விரயத்தை கொடுத்தாரு, குழந்தைகளுக்கு மருத்துவ செலவை கொடுத்துருக்காரு, குழந்தைய விட்டு பிரியக்கூடிய அமைப்பு. குழந்தைங்க கொஞ்சம் மட்டமாக படித்தாங்கங்க, கவனக்குறைவாக நிறைய விஷயங்கள் விட்டுட்டாங்க, மார்க் நல்லா எய்ம் பண்ணி ஸ்கோர் பண்ணலான்னு பார்த்தா பையன் விட்டுட்டாங்க, இதெல்லாம் இருக்கும். ஏன்னா அந்த மிதுன குரு உங்களுக்கு வேறு விதத்தில் புத்திசாலித்தனத்தையோ ஒரு வேறு விதத்தில் ஒரு டைவர்ஷன் பண்ணக்கூடிய அமைப்பை கொடுத்துருக்கும் விருச்சிகத்துக்கு. தொழில் சார்ந்த ஒரு துறை சார்ந்து நல்ல மாற்றங்கள் உண்டு விருச்சிக ராசிக்கு. உடல் உபாதைகள்லாம் கவனமாக இருக்கணும். மனசு சார்ந்த பிரச்சனை தீரக்கூடிய அமைப்பை இனி வரும் காலகட்டங்கள், இந்த போதை வஸ்துக்கள் இது மாதிரிலாம் யூஸ் பண்ணிகிட்ருக்கவங்களுக்கு கொஞ்சம் நிறுத்திக்கணும். ஏன்னா ராகு உங்களுக்கு பார்த்திங்கன்னா சனியோட இடத்துல இருக்குது. அப்போ இந்த வண்டி வாகனத்தில் போகிறது இதெல்லாம் நம்ம குடும்பத்தை காப்பாற்றணும். குடும்பத்தை நினைங்க, உங்களை நினைக்கலைனாலும் பரவாயில்ல, குடும்பத்தை நினைக்கணும். நம்ம அன்றாட வேலை செஞ்சு ஒரு கூலி வேலையாக இருக்கட்டும் அல்லது பெரிய வேலையாக இருக்கட்டும், நம்ம உயிர்ங்கிறது ஒரு முக்கியமான விஷயமில்ல. நம்ம என்ன கரும வினையை சுமந்து பிறந்திருந்தாலும் நமக்குன்னு ஒரு கடமைகள் இருக்குல்ல. அப்போ தனக்குன்னு ஒரு விஷயத்தை எப்பயும் தக்க வச்சுக்கிறதுக்கு தான் நம்ம ஓடிட்டுருக்கோம். ஸோ விருச்சிக ராசிக்காரங்கள் அக்கறையோட குடும்பத்தை கவனிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. வீடு மனை யோகம் உண்டு, கட்டினாலும் கடன் சுமையும் உண்டு, அதையும் நம்ம சொல்லணும். ஏன்னா இன்றைக்கெல்லாம் வீடு கட்டுறதுலாம் அவ்வளோ சாத்தியம் இல்லை. ஒவ்வொரு ஏரியாவிலையும் ஒவ்வொரு மாதிரி விலைவாசி தங்கமும் நிலமும் ரொம்ப உயர்வாக சொல்ல முடியாத உச்சத்தை தொட்டுக்கிட்டு இருக்கு. ஸோ அதில் எல்லாம் செவ்வாய் தான் இருக்காங்க, ராகு நல்ல இடத்துல இருக்காரு, ஏதாவது யோகத்தை கொடுப்பாரா, மறைமுகமான எதிரிகளை வரக்கூடிய அமைப்பு உண்டு. நட்பு வட்டாரத்தில் நல்ல பேர் இருக்கும், ஆனால் மறைமுகமான விஷயங்கள்லாம் நடக்கும். விருச்சிகம் கவனமாக இருக்கணும். குரு பார்க்குறாருங்க ஜூன்லேருந்து, நல்ல மாற்றம் உண்டு. உங்கள் குழந்தைங்க படிப்பில் முன்னேற்றம் இருக்கும். குழந்தைங்களுக்கு ஏதாவது உடம்பு தொந்தரவு இருந்தால் சரியாகும். உங்களுக்கு ஏதாவது உடம்பு தொந்தரவு இருந்தாலும் சரியாகும். ஒரு கௌரவம் உண்டு. அதாவது ஆண்டுக்கு பாதியில் போயிடணும். அப்படி வரும்பொழுது உங்களுக்கு யோகத்தை கடனெல்லாம் சுமையெல்லாம் குறையும். கொடுக்கல் வாங்கலில் மட்டும் சிக்கல், அதெல்லாம் கவனமாக பார்த்துக்கோங்க. வீடு மாற்றம் உண்டு, அலுவலக மாற்றம் செய்யலாம். ஏன்னா செய்யக்கூடிய அமைப்பில் இருக்குது. 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் பல விஷயங்களை மாற்றத்தை கொடுப்பார். பூர்வீகத்தில் இருக்கிற சொத்து பிரச்சனையை சரி பண்ணக்கூடிய அமைப்பு உண்டு. வில்லங்க சொத்தெல்லாம் இருந்துச்சுன்னா சரியாகும். குலதெய்வத்துக்கு ஏதாவது நேர்ந்து கடன், குலதெய்வத்துடைய அனுகூலம் யாருக்கு தெரியுமா? உங்களுக்கு தாங்க. இருக்கக்கூடிய இடம் அது பார்வைக்கு தான் தோஷம். ஆனால் உங்களுடைய இடத்துல இருந்து இருக்கிற சனி பகவான் நல்ல இடத்துல இருக்கார். உங்களுக்கு 2ஆம் இடத்துக்குரிய குருவோட இடத்துல இருக்கார் அங்கே, சரிங்களா? அதனால் தொழிலில் உங்கள் குலதெய்வம் அனுகிரகத்தோடு நீங்கள் சம்பாத்தியம் பண்ணுவீங்க. ரொம்ப சம்பாத்தியம் பண்ணக்கூடிய அமைப்பு. ஜூனுக்கு அப்புறம் புதிய தொழில் தொடங்குங்க. புதிய மாற்றத்திற்கான வழியெல்லாம் நீங்கள் யோசிங்க. அதுவரை கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கவனம் தேவையில்லைன்னா தொழில், ஆரோக்கியம் படிப்படியாக நல்லாயிருக்கும். மாத்திரை மருந்தோட அளவுகள் குறையும். மன நிம்மதியை கொடுக்கக்கூடிய அமைப்பு. ஏன்னா குருவுக்கு கோடி நன்மைங்க. கோடி கொடுக்காட்டியும் பரவாயில்லைங்க, லட்சத்தையாவது கொடுக்காது. அது செவ்வாய், மங்கள காரியம் நடக்கும். திருமணம்லாம் சட்டு சட்டுன்னு ஜூனுக்கு அப்புறம் கைகூடி வந்துடும். நல்லா இருக்கும், அற்புதமாக இருக்கும். நல்ல சுபகாரியங்கள்லாம் நடக்கும். கிரகப்பிரவேசம்லாம் ரொம்ப நாளாக கட்டிகிட்டு இருக்கோங்க, 1.5 வருஷமாக. இன்னும் அந்த வீடு முடியவே இல்லை, ஃபினிஷிங்கே வரமாட்டேங்குது. வைகாசியில் நடக்கும், கவலைப்படாதீங்க. ஒவ்வொரு விஷயமும் தசாபுத்தியோ கோச்சார கிரகம் வரும்போது அந்த தசாபுத்திக்கு நல்லா சப்போர்ட் பண்ணிச்சுன்னா அடித்து தூள் கலப்பிடுங்க. விருச்சிகத்துக்கு எல்லாத்துக்குமே ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்ம பெருமாள் வழிபாடு எடுங்க. என்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை, அடுத்து செவ்வாய்க்கிழமை கந்த குரு கவசம் பாராயணம் பண்ணிட்டு வாங்க. அறுபடையிலே முருகனுக்கும் இந்த ஒரு வருஷத்தில் நீங்கள் மாதந்தோறும் போனாலும் சரி ஒவ்வொரு படையாக போய் பார்த்துட்டு வந்துடுங்க. திருப்பரங்குன்றம், திருச்செந்தூர், பழனி, பழமுதிர்ச்சோலை, ஏன்னா வயலூர்லேயும் முருகன் இருக்கார். இது மாதிரி குன்று இருக்கும் இடமெல்லாம் இருந்தாலும் அறுபடையை நீங்கள் பார்த்துருங்க. ரொம்ப ரொம்ப விசேஷமாக இருக்கும். சுவாமி மலையில் ஆரம்பிங்க ஃபஸ்ட்டு. உங்கள் குழந்தைக்கு நல்ல சுபிச்சம் உண்டாகும். உங்களுடைய குழந்தைங்களுக்கு கல்வி, தொழில், ஆரோக்கியம் எல்லாமே விருச்சிக ராசிக்கு முருகன் தான் சப்போர்ட் பண்ணுவார். அபிஷேக பொருளை வாங்கி கொடுத்துட்டு வாங்க. திருச்செந்தூர் முருகன் கோயிலை ஒரு நாள் தங்கியே சேவிச்சுட்டு வாங்க. ரொம்ப சிறப்பாக இருக்குது. 2 காலம் 3 கால பூஜை கூட பார்த்துட்டு வாங்க. அற்புதமாக இருக்கும். மேற்கொண்டு உங்களுடைய
சந்தேகம் இருந்தால் உங்கள் ஜாதக கட்டத்தில் இருக்க கிரக அமைப்பை வச்சு பலாபலன் கேட்டுக்கலாம், பரிகாரமும் கேட்டுக்கலாம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.